தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கூட்டணியில் இருந்து வெளியேறப் போவதாக அறிவித்தார். பாஜக அதிர்ச்சி. கூட்டணியில் இருந்து வெளியேறப் போவதாக அறிவித்தார். பாஜக அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 சட்டசபை தேர்தல், புதுச்சேரி மாநில சட்டசபை தேர்தல். புதுச்சேரியில் தற்பொழுது என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியில் இருந்து வருகிறது. என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி முதலமைச்சராக உள்ளார். தற்பொழுது பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட அதிமுக மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சியை சேர்த்துள்ளது. லட்சிய ஜனநாயக கட்சிக்கு 2 தொகுதிகளும் அதிமுகவுக்கு 2 தொகுதிகளும் வழங்க முடிவெடுத்துள்ளது. மீதி 10 தொகுதிகளில் பாஜக போட்டியிட திட்டமிட்டுள்ளது. 16 தொகுதிகள் என்ஆர் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்த சூழ்நிலையில் ரங்கசாமி அவர்கள் லட்சிய ஜனநாயக கட்சியை கூட்டணியில் சேர்க்கக்கூடாது என்று கூறினார். பாஜக கண்டுகொள்ளவில்லை. ஆகையால் எரிச்சல் அடைந்த என்ஆர் காங்கிரஸ் தலைவர் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் கூட்டணியில் இருந்து வெளியேற திட்டமிட்டுள்ளார். இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக பாஜக மேலிட பொறுப்பாளர் மன்சுக் மாண்டவியா வந்துள்ளார். பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அழைப்பு விடுத்தார். ஆனால் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி அவர்கள் பாஜக மேலிட பொறுப்பாளர் மன்சுக் மாண்டவியாவை சந்திக்க மறுத்துவிட்டார். தன்னுடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறப் போவதாக அறிவித்துள்ளார். லட்சிய ஜனநாயக கட்சியை கூட்டணியில் சேர்க்க வேண்டும் என்பது ரங்கசாமி அவர்களுடைய கோரிக்கை. ஆனால் பாஜக லட்சிய ஜனநாயக கட்சியை கூட்டணியில் சேர்த்துள்ளது. இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இந்த லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் சார்லஸ் யார் என்று சொன்னால், லாட்டரி அதிபர் மார்டின் அவர்களுடைய மகன்தான் இந்த சார்லஸ். இவர்தான் லட்சிய ஜனநாயக கட்சியை ஆரம்பித்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் சிறிய மாநிலம், 30 தொகுதிகள் தான் உள்ளன. ஆகவே கோடிக்கணக்கான ரூபாயை செலவு செய்கிறார். ஆக லட்சிய ஜனநாயக கட்சியை கூட்டணியில் சேர்த்தால் பணத்துக்கு பிரச்சனை இருக்காது என்பதற்காக பாஜக அவரை சேர்த்துள்ளது. அவர் கோடிக்கணக்கான ரூபாய் தன்னியாய் செலவு செய்து வருகிறார். ஆனால் லட்சிய ஜனநாயக கட்சியை கூட்டணியில் சேர்த்தால் பிற்காலத்தில் தன்னுடைய கட்சிக்கு ஆபத்து என்று முதலமைச்சர் ரங்கசாமி கருதுகிறார். ஆகவே லட்சிய ஜனநாயக கட்சியை கூட்டணியில் சேர்க்கக்கூடாது என்று நிபந்தனை விதிக்கிறார். அந்த நிபந்தனையை பாஜக கண்டுகொள்ளவில்லை. ஆகவே தன்னுடைய நிபந்தனைகளை ஏற்காவிட்டால் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறப் போவதாக ரங்கசாமி அறிவித்துள்ளார். அவர் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டுள்ள தமிழக வெற்றி கழகத்திடம் கூட்டணி வைத்து தேர்தலை சந்திக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. புதுச்சேரி மாநிலம் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் அதிகம் உள்ள மாநிலம். ரங்கசாமி அவர்கள் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர். அவருடைய வாக்குகள் பிரச்சாரம் அனைத்துமே வன்னியர் சமூகத்து மக்கள் மத்தியிலே அவர்களுடைய வாக்குகளை குறிவைத்தே உள்ளன. தற்பொழுது ரங்கசாமி அவர்கள் தாவேகாவிடம் கூட்டணி வைத்து தேர்தலை சந்திக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பாஜக இதனை எவ்வாறு சமாளிக்கப் போகிறது என்பது தெரியவில்லை.